ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜோதி சிஸ்டருடைய தம்பிக்கு 5ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்க நேம் முத்துராஜ், அவங்க ஒய்ஃப் பேர் சிவரஞ்சனி. இவங்க 2 பேருக்கும் எங்கள் குடும்பத்தை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க எப்பொழுதும். அன்னைக்கு டேட்டு தான் சிஸ்டர் என்னுடைய அக்கா பையனுக்கு கல்யாணம். நான் நெய்வேலி வரைக்கும் போயிட்டு வந்திருந்ததுனால அன்றைக்கி வீடியோ போட முடியல. தொடர்ந்து பிற நாள் வீடியோவும் போடலை, கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் இந்த விலாகில் நான் விஷ் பண்ணியிருக்கிறேன். நிறைய சிஸ்டர் லாங் வீடியோ போடுங்க, ஏன் வீடியோ போடலைன்னு கேட்டிருந்தீங்க. வீடியோ போடுங்கன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வீடியோ போடலைனாலும் நம்மளுடைய வீடியோ பார்க்குறதுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்ததில் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால தான் வீடியோ போட முடியல. அதனால தான் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, இது பெஞ்சன் புயல் அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அம்மா மேலே பாரு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாரு மேகம். செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. மழை வரும், மழை இப்போ தானே விட்டுருக்கு. அப்புறம் அங்கே சைடெலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாரு. மகாபலிபுரம் சைடு இங்கே தானே இருக்குது, இப்படி தான் போகுது. மேகம்லாம் இந்த சைடு தான் போகுது. இப்படி அதான் காமிச்சிட்டேனாம்மா. காலையில் வரும்போது இல்லையா, இப்போ தண்ணியாக இருக்குதுங்க. அவனுக்கு இங்கேருந்து தெரியாது, இங்கேருந்து தெரியும். தண்ணி போது ஃபுல்லாக இருக்க இருக்க அதிகமாக வருது தண்ணி. இப்போ செம காற்றடிக்குது. எடுத்து வை எடுத்து வைடா, அது உடஞ்சிச்சு. தூக்கி போட்டுற, அது யூஸ் இல்லாம. தண்ணியில் விளையாடாதே, ஏய் தண்ணியில் விளையாடாத. வாங்க தம்பி, ஏய் இது பாரு, அம்மாவை தள்ளுது காத்து. நேத்திலாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. காலையிலேருந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் மழை இருந்தது. அந்தளவுக்கு காலையில் மழை இல்லை, ஆனால் காற்று தாங்க பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. காலையிலேருந்து காற்றாக தான் இருந்தது. அதுவும் ஈவினிங் ஆக ஆக அதிகமாக அடிச்சிட்டு இருந்தது. காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் சேஃபாக தான் இருந்தோம், கரண்ட் வேறு இல்லை. ஈவினிங் கொஞ்சம் மழை விட்டதுனால கொஞ்சம் மேலே வந்தோம். வீட்டுக்குள்ளேயே இருந்தது, நம்ம அடைச்சி வச்ச மாதிரியே இருந்தது. அதனால் கொஞ்சம் மேலே வந்திருந்தோம். செம்ம காற்று அடிக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெஞ்சன் புயல் எங்களுக்கு மழை பாதிப்பு அந்தளவுக்கு இல்லைனாலும் காற்று அதிகமாக தான் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்திருக்குது. சென்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வேளை தண்ணி அதிகமாக வர வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் மழை நின்றுருந்தனால எங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. காலையில் மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே மேலேருந்து பார்க்கும்போது ஒரு பாலம் தெரியும், கம்மியாக தான் தண்ணி ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி ஓடிட்டு இருந்தது. சப்போஸ் இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லாஸ்ட் இயர் மாரி லாஸ்ட் இயரில் எங்கள் தெருவுக்கே தண்ணி வெள்ளம் வந்துருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி வந்திருக்கும். ஆனால் மழை விட்டதுனால நாங்கள் தப்பிச்சோம். சென்னை சிட்டி உள்ளலாம் பல இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இருந்தது, வெள்ளம் வந்திருந்தது. தண்ணி வடிவே இல்லைன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கரண்ட் ஒரு 2 நாள் சுத்தமாக கிடையாதுங்க. இடையில ஒரு அரை மணி நேரம் விட்டுருந்தாங்க, அவ்வளோதானே தவிர 2 நாள் சுத்தமாக கரண்ட் இல்லாமல் தான் இருந்தது. கீழ் வீட்டு ஆண்டி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு மாப்பிள்ளலாம் வந்திருந்தாங்க. அவங்களும் 1 வாரம் ஆகுது. இந்த மழை காற்றுனால வெளியில் கிளம்ப முடியாமலே இருந்தாங்க. காற்று அதிகமாக அடிக்கிறது, மேலே தண்ணி வந்திருக்குன்னு நான் சொன்னதுனால அவங்க ஃபேமிலி எல்லாருமே மேலே வந்துட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் நேரம் மேலே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் திருப்பி மழை வந்ததுனால கீழே இறங்கி வந்துட்டோம். லாஸ்ட் இயர்லாம் இங்கே பின்னாடி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. இந்த வாட்டி வந்து மழை கம்மியானதுனால அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சாச்சு. நிறைய பேர் இந்த புயல் மழையினால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த 2-3 நாளைக்கு. எங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால யாரும் தப்பாக எடுக்காதீங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். இருந்தாலும் எல்லாருக்குமே மனசு கஷ்டம் இருக்க தான் செய்யும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிறதுனால தான் நான் பார்த்திங்கன்னா மழை விட்டதுனால பசங்களை கூட்டிகிட்டு மேலே வந்தேன். நேரம் ஆக ஆக காற்று வந்து ரொம்ப அதிகமாக தாங்க இருந்தது. நைட்டு ஒரு 11 மணி வரைக்குமே காற்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து அந்த புயல் காற்று வந்து கம்மியாயிடுச்சு. மழையை வந்து விட்டுடுச்சு. நம்ம இடத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 4 தென்னை மரம் இருக்குது. அந்த மட்டையோட சத்தம் அந்த காற்றடிக்கும்போது பயங்கரமாக வீசுறது வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. எங்கே கீழே மட்டை விழுந்துருமோன்னு சொல்லிட்டு வரேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். கொஞ்சம் நேரம் தான் அப்பப்போ வெளியில் வந்துட்டு போகிறது தவிர மற்ற நேரம் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே தான் வந்து இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி போல் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா காற்று ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அந்த மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருந்தீங்க இல்லைங்களா, அதுவே அந்த மேக்னெட்டிங்லாம் எடுத்து ஓப்பன் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு செம்ம காற்று அடிச்சிட்டு இருந்தது. அவங்களும் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டாங்க. சமையல் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கரண்ட்டு வேறு இல்லைங்கிறனால நேரத்தோட சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துடலாமேன்ட்டு தான் வந்து சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வச்சு ரசம் வச்சு முட்டை தொக்கு மாரி தான் வந்து பண்ணுறேன். மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. கரண்ட்டும் வந்து போயிட்டு தான் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி காலையில் அதாவது நேற்று நைட்லேருந்து கரண்ட்டு போயிடுச்சு. புயல் காற்று அடிச்சிட்டு இருக்கிறதுனால கரண்ட்டு போகும்னு தெரிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாத்ரூம் யூஸுக்கு அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிறதுக்கு இதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருந்தோம். மேலே டேங்க்கும் வந்து ஃபுல் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி ஒரு நாள் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் கரண்ட்டு விட்டுருந்தாங்க. மேலே டேங்க்லேருந்து தண்ணி காலியாக இருந்தது. திருப்பியும் வந்து பிடிச்சி வச்சுருந்தோம். தண்ணி மெயின் இல்லைங்களா, தண்ணி இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். என்கிட்ட குடம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. பிளாஸ்டிக் குடம்லாம் அதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இந்த வாட்டர் கேன் 2 வச்சுருக்கிறேன், பக்கெட்டு, அப்புறம் இந்தமாரி கிச்சனில் வச்சுருக்க சின்ன சின்ன பாத்திரம் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி பிடிச்சி தான் வச்சுருந்தேன். சிங்கில் பாத்திரம் சேரவே விடுறது கிடையாதுங்க. ஒவ்வொரு பாத்திரம் சேர்ந்தால் கூட ஒரு கிளாஸ் சேர்ந்தால் கூட அதை கையிடவே கழுவி எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா மேலே டேங்க்கில் எப்போ தண்ணி காலியாகும் வரன்னு தெரியாது. ஏன்னா கீழ் வீட்லேயும் வந்து கெஸ்ட்டு இருக்கிறாங்க. தண்ணி யூஸ் அதிகமாக தான் ஆகும். அதனால் சேஃப்டிக்கு 2 வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து பிடிச்சி வச்சுருந்தோம். என்ன தம்பி வெளியில் மழை அடிக்குதா காற்று அடிக்குதா? புயல் காற்று. என்ன புயல்? அந்த புயல் பேர் என்ன? பெஞ்சல். என்ன சாப்பாடு நம்ம வீட்டில்? முட்டை கிரேவியா தொக்கா? அப்புறம் உனக்கு பிடிச்ச ரசம். நீயே சாப்பிட்டுப்பியா? அம்மா அள்ளி தரணுமா? குட் பை. நீங்கள் இப்போ அந்த கதவு ஜன்னல் சத்தம் கூட கேட்குது பாரு, காற்றடிக்கிறல. அது வேணாம், அது போட வேணாம். இங்கே பாரு ஜன்னல் சத்தம் கேட்குது பாரு. நீங்கள் ரசத்தில் விழுந்துடாத. இறங்கு போதும், நீ இறங்கு உட்காரு கீழே இறங்கு வெற்றி ஸ்லோவா. லாஸ்ட் இயர் இது போல் தான் வந்து டிசம்பரா இல்லை நவம்பர் லாஸ்ட்டாக எனக்கு தெரியல. இதுமாரி செம மழை வந்து நம்ம தெருவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய வந்துருச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் ஒரு 2 நாள் கரண்ட் இல்லாமல் தான் இருந்தது. அந்த வருஷத்துக்கு அந்த ஒரு 2 நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு புது அனுபவம் மாதிரி இருக்கும். கரண்ட்டே இல்லாமல், ஃபோனு சார்ஜ் இல்லாமல், மெயினாக ஃபோன் ரொம்ப பார்க்காம யூஸ் பண்ணாமல் பசங்க கூடயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயர் கூட சாதனாப்பா வந்து இந்த மழை வெள்ள டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லை திருப்பதி கிளம்பிட்டாங்க. அது ஒரு பக்கம் பயமாகவும் வேறு இருந்தது. நாங்கள் தனியாக இருந்தது வேறு. அங்கே வந்து போயிட்டு ரிட்டன் வர முடியாமல், தண்ணிலாம் அங்கே இங்கே தேங்கி இருந்ததுனால வர முடியாமல் ரூம் எடுத்து தங்கியிருந்து அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தாங்க. அது ஒரு அனுபவமாக இருந்தது லாஸ்ட் இயர். இந்த வாட்டி அவங்க கூட தான் இருந்தாங்க. அவங்க கூட இருக்கனால கொஞ்சம் பயம் இல்லாமல்
கொஞ்சம் தைரியமாக இருந்தோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீக்கிரம் வந்ததுனால ஆஃபீஸ் ஒர்க்கும் வந்து இருந்தது. அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் வந்து இருந்தாங்க. நான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃபோன் டார்ச் லைட்டு அதுக்கப்புறம் அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த வெளிச்சத்தை தாங்க சமையல் வேலையை வந்து பண்ணிகிட்ருந்தேன். இது டார்ச் லைட் இருந்தது, அதுவும் வந்து சார்ஜ் போயிடுச்சு. இன்வெர்ட்டர் இருந்தது, இன்வெர்ட்டர்லாம் வந்து ஒர்க் ஆகல. அதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஈவினிங்கே வெளிச்சம் இருக்கும்போதே வந்து சமையல் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் சாப்பிடும்போது ஆறியிருக்கும். இந்த மழைக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறனால தான் கரண்ட் இல்லைனாலும் விளக்கு வெளிச்சத்தில் வந்து சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் அதுமாரி தான் இப்போ பண்ணிகிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த டார்ச் வந்து கொஞ்சம் சார்ஜ் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் லைட்டாக தான் எரிஞ்சிட்டு இருந்தது. சரி சாப்பிடும்போது யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணாமல் அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் சமையலும். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சீக்கிரமாகவே ஒரு 6 மணி போலேயும் வந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா பகலில் நாங்கள் சரியாக கூட வந்து சாப்பிடவும் தோணவும் இல்லை இந்த மழையில். செம பசி வேறு. சீக்கிரமாகவே சமைச்சிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அந்த கரண்ட் இல்லாமல் இந்த வெளிச்சத்தில் சாப்பிட்றது கூட சமைக்கிறது சாப்பிட்றதுலாம் அது ஒரு தனி அனுபவம். நல்லா தாங்க இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போலலாம் சீக்கிரமாகவே படுத்துட்டோம். எல்லாம் வந்து கதை தாங்க பேசிகிட்ருந்தோம். நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு சாதனப்பா அவங்க சின்ன வயசு கதை, நான் என்னோடய சின்ன வயசு கதைலாம் பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஜாலியாக வந்து போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் நான் அப்புறம் வீடியோ எடுக்கல. ரொம்ப இருட்டானதுனால வீடியோ எடுக்கல. இது அடுத்த நாள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கரண்ட் இல்லை, பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு தான் விட்டுருந்தாங்க. பசங்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது இந்த ட்ராயிங் ஏதாவது வந்து பண்ணிகிட்டே தான் இருந்ததுங்க. கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. இந்த புயல் டைமில் வந்து எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக வந்து அப்படி தாங்க வந்து போச்சு. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம். பாய்.